ஹாய், திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கும். லேஸு, இந்த பாம்பாம் இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன டிசைன் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இந்த பாம்பாம்லாம் மேக் பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா இது வந்து நெக்கை வந்து உல்ட்டா பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நெக்கோட டிசைன் வந்து ஒரு லீஃப் மாதிரி இருக்கிற மாதிரி கொண்டு வந்து அதை கட் பண்ணி திருப்பியே வச்சுட்டேன். நெக் பக்கத்தை, அதாவது பின்பக்க கழுத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதில் வந்து இந்த பேட்ச் ஒர்க்குக்காக ஒரு சின்ன இது ஒரு ஷேப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஷேப்பை வச்சு அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இதுக்கு அடியில் லைனிங்லாம் வச்சு அதை பெரட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த கார்னர் வளைவு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு பைப்பிங் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ சாரீ கலரில் ப்ளவுஸ் கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பைப்பிங் வந்து ரெடி பண்ணுறேன். பார்த்திங்கனாலே தெரியும். கிராஸ் பீஸ் வச்சு அந்த லீஃப் மாதிரி இருக்கிறதுல கீழ் பக்கத்தில் அழகாக வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து நீட்டாக கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை வந்து நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கட் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து பைப்பிங் மாதிரி பொடி பைப்பிங்காக நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது இது தான். இப்போ இதை திருப்பும் போது பார்த்திங்கன்னா இந்த குட்டியாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இது வந்து இந்த பக்கம் பின்பக்கமாக திரும்பாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருந்து அது மேலே வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸை வச்சு திருப்பும்போது இந்த அளவுக்கு பொடியாக சின்னதாக, அதாவது ஒரு த்ரெட்டு வச்சு கொடுத்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்குமோ ஸோ அதே சேம் ஃபினிஷிங் வந்து இதில் கிடைக்கும். ஸோ நம்ம தான் வந்து இதுக்கு கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ மடிக்கும் போது பார்க்கும்போதே நீங்கள் வந்து அந்த அடியில் இருக்கிறத மேலே தெரிகிற மாதிரி தான், அதாவது பின்பக்கம் மடங்காமல் முன்பக்கமே அது இருக்கிற நிலையிலே வச்சு அதில் வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸை மடித்து வைக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த த்ரெட்டு வந்து இருந்தால் எந்த அளவுக்கு ஃபில்லிங்காக இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக தெரியும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் த்ரெட் பைப்பிங்க்கு ஈக்குவலாக இருக்கும். பார்த்திங்களா, குட்டியாக பொடியாகவும் இருக்கா, ரொம்ப பொடி. இது வந்து 1/4 இன்ச்சுக்கும் கம்மி தான் சொல்லலாம். ஸோ கேமராவில் எந்தளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியலை, பட் அந்தளவுக்கு தின்னாகவும் இருக்கும். நல்ல ஒரு த்ரெட்டு வச்சிங்கன்னா எந்தளவுக்கு ஒரு இதாக இருக்குமோ அந்தளவுக்கு. இப்போ வந்து இதை அடியில் வைக்கும்போது பார்த்திங்கனாலே தெரியும் அந்த டிசைன் எப்படி வருன்றது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் மார்க் பண்ணி வச்சுட்டு இதை உள்ளே வச்சு பின் பண்ணிக்கிடுவோம். சென்டர் வந்து சும்மா சாக் பீஸில் நம்ம ஒரு இதுக்காக தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 2 சைடும் நம்ம பின் பண்ணணுன்னா பின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பின் பண்ண தேவை இருக்காது. பின் பண்ணால் வந்து நம்ம பாம்பாமை வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நான் பின் பண்ணேன், பட் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆச்சு. இருந்தாலும் நான் வந்து ஸ்டிச் அப்போ எடுத்துட்டேன் அதை வந்து. ஸோ எனக்கு வந்து அந்த கரெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் லைட்டாக நான் பின் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் வந்து பின்னிங்கை எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாம்பாம் தான் இந்த சைடு 4 இந்த சைடு 4 வைக்க போகிறோம். பட் இதில் வந்து எப்படின்னா ஒத்த 2 கால் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபுட்டை வந்து வேறு எது வச்சுருப்போம், டபுளாக வச்சுருப்போம். ஸோ அதை எடுத்துகிட்டு சிங்கிள் ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். பார்த்திங்கனாலே தெரியும் ஜிப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஏன்னா இந்த பாம்பாம் வந்து கொஞ்சம் அடியாகாத அளவுக்கு நம்ம வந்து அதை இது பண்ணணும். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ அதுக்காக நம்ம வந்து 2 கால் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ நான் வந்து ஒரு ஈஸி மெத்தடில் நான் வச்சுருக்கேன். ஃபுட்டை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த பாம்பாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நீட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு துணி வந்து நிறைய இருக்கணும் இல்லை, மேக்ஸிமம் நான் கட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஸ்டிச்சிங் அப்போ நான் கட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அடுத்தடுத்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. பின்னாடி வந்து நிறைய கிளாத் இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் அந்த எக்ஸஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணிவிட்டு அது பாம்பாம்பை நல்லா நீட்டாக 1 by 1 வந்து அடுக்கிக்கிறேன். ஸோ இந்த ஃபுட்டு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் 2 சைடு உள்ள ஃபுட்டுமே வச்சுருக்கேன். பட் ஒரு ஃபுட்டை நான் எங்கே போட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அது எந்த சைடு வச்சு தைக்கன்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ அதான் மாற்றி வச்சுட்ருக்கேன். நான் இப்போ இருக்கிற பொசிஷன்லேயே தான் வைக்க போகிறேன். இருந்தாலும் அந்த ஃபுட்டை மாற்றி தொலைச்சதில் கொஞ்சம் எனக்கு சின்ன கன்ஃபியூஷன்னு சொல்லலாம். ஸோ அதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 இது நான் அழகாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடு 4 இந்த சைடு 4 குட்டி குட்டியாக கட் பண்ணி அழகாக நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த ப்ளவுஸுக்கும் கீழே வச்சுருக்க அந்த பேட்சுக்கும் நடுவில் வந்து அந்த பாம்பாம் வந்து வர்ற மாதிரி நீட்டாக வச்சு சுற்றிலும் அதை ஸ்டிச் பண்ணிடலாம்.
லைட்டாக சின்ன கோல்டு இருக்கிறனால கொஞ்சம் என் தொண்டை ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த 4 இது வச்சுருக்கேன் பார்த்திங்களா. ஸோ அதை வச்சு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்லோவாக தான் தைக்கணும். ஏன்னா அந்த பாம்பம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, பால்ஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து தெர்மாக்கோல் தான் நான் வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் தெர்மாக்கோல் வைப்பேன், சம்டைம்ஸு கிளாத்தையே குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி பால் ஷேப்பில் ஒன்று பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். கொஞ்சம் ஒரு ஃபினிஷிங்காக கூட இந்த பால் செட் பண்ணுவேன். நான் ஒரு டைம் கிடைச்சா செட் பண்ணுவேன், கிடைக்காட்டினா கிளாத்தை வச்சே நீட்டாக மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு இது ஒரு ஈஸியான மெத்தடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ப்ளவுஸோட கழுத்தை வந்து நான் வந்து ஜஸ்ட்டு இதில் வந்து திருப்பி தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியும், உள்ள கிளாத் வச்சு திருப்பி மட்டும்தான் விட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லீஃபும் வந்து ஈஸியாக டிசைன் பண்ணக்கூடிய ஒன்று தான். நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு இடையில பாம் ரொம்ப ஈஸி. ஒரு 1.5 இன்ச்சு 4 பக்கமும் 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி கிளாத்தில் குட்டியாக இடையில கொஞ்சோண்டு துணி வச்சு அதை ஒரு ஃப்ளார், அதாவது பூ கட்டுற மாதிரி கட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து காப்பர் கலர் லேஸு, அதாவது இந்த நெக்கு பிளைனாக இல்லாமல் இருக்கிறதுக்காக லேஸு மாத்திரேன். ஸோ அதுக்கு இடையில நான் அந்த ஃபுட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ லேஸை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். காப்பர் கலர் லேஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த நெக்கு ஒரு ஃபினிஷிங் இல்லாமல், அதாவது ப்ளைனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அது ஒன்று. இன்னொன்று ஸ்டிச்சஸ் நம்ம இந்த பாம்பம்காக நிறைய ஸ்டிச் போட்டிருக்கனால ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம இது பண்ணிக்கிறோம். இடையில இந்த கொஞ்சம் த்ரெட்டு கட் ஆகும் அடியில். நிறைய கிளாத்து அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடல் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீட்டாக லேஸ் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு சிம்பிளான டிசைன் தான், ஈஸியும் கூட. ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு, அதாவது என்ன சொல்கிறது, பிகினர்ஸாக இருக்கட்டும், பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டிசைன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இன்னொரு ஸ்டிச் போட்டுடலாம். ஏன்னா பட்டையாக 1/2 இன்ச்சுக்கு நம்மளுக்கு அந்த லேஸ் இருக்கும்போது 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ரொம்ப நீட்டாக ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இல்லைன்னா சென்டர் ஸ்டிச் பண்ணோன்னா 2 சைடும் கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கும். ஒரு வாஷ்க்கு அப்புறம் அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுனாலுமே சரி அதுக்கேற்ற மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பெரிய ஸ்டிச் கூட வச்சு தையல் வச்சு கூட நீட்டாக போட்டுருங்க. ஸோ இப்போ பேக் நெக்கை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சிம்பிள் தான், சிம்பிள் ஆனால் நீட் லுக்காக இருக்கும். சரிங்களா, ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஒரு சிம்பிளான டிசைனை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே பேட்டர்னில் தான் நம்ம ஸ்லீவும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் ரெடி பண்ணையில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், பட்டு அதை வந்து நானே தெரியாதனமாக டெலீட் பண்ணிட்டேன். அது வந்து என்ன சொல்கிறது, ரீசைக்கிள் பின்னில் கூட இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. ஸ்லீவை வந்து நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். ஸோ ஸ்லீவுக்கும் இதே மாதிரி ஒரு வளைவான கட் கொடுத்துட்டு அதை வந்து திருப்ப தான் செஞ்சேன் நான். அதாவது உள்பக்கமாக அப்படியே லைனிங்கை வந்து நல்ல துணியில் மேல் பக்கமாக வச்சு அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கில் மேலே வச்சு அப்படியே சுற்றிலும் அந்த வளைவு கர்வ் ஷேப் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி குட்டி குட்டி கட் கொடுத்து அப்படியே தான் திருப்பிட்டேன். ஸோ அதே மாதிரி சேம் பேட்டர்னில் தான் இந்த மாதிரி லீஃப் ரெடி பண்ணி பாம்லாம் ரெடி பண்ணி அதே மாதிரியே பைப்பிங், அதாவது அந்த லீஃப்க்கு கீழே பைப்பிங் க்ரீன் கலர் சாரியோட பைப்பிங் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி ஸோ அது மேலே காப்பர் லேஸ் அதே மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிசைன் எந்தளவுக்கு அழகாக இருக்குன்றத உங்கள் லைக் அண்ட் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. சரிங்களா, ஸோ இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டிசைன் தான். ஸோ மெத்தட் ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ என்னால் இப்போதைக்கு காமிக்க மட்டும்தான் முடிஞ்சு, அதுதான் ஒரு விஷயம். ஸோ ஸ்லீவ் ரொம்ப ஈஸியான வேலையாக தான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் நான் எப்போயுமே சொல்கிறது இதுதான். இந்த இப்போ டிசைன் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இது வந்து சென்டர் வியூவாக வராமல் கொஞ்சம் க்ராஸாக போயிடக்கூடாது உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த கிராஸ் வந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட சென்டரை கட் பண்ணி அந்த சென்டர் கட்டு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல தான் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் மேக்ஸிமம் இல்லை நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் வந்து அதாவது சென்டராக நம்ம ஒரு டிசைன் வைக்கிறோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவை சென்டர் டு சென்டர் வச்சு பார்த்திங்கனாலே தெரியும், சென்டர் ஸ்டிச்சு இந்த இது அந்த டிசைனுக்கு நேராக வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபினிஷிங் லுக் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். சாரியோடு சேர்ந்தே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ டிசைன் வச்சுருக்கோம் பார்த்திங்களா. ஸோ இது வந்து சென்டராக
அதாவது நம்ம கைக்கு சைடு வியூவில் அது இந்த ஸ்ட்ரைட்டாக நீட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த தையலுக்கு நேராக வந்து நான் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு மேக்ஸிமம் சொல்கிறேன். ஸோ இது 2 வேலையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் இதுதான் ஈஸியான வேவும் கூட, ரொம்ப லுக்கும் அழகாக இருக்கும். ஸோ இதோட அவுட்லுக் இது தான். எந்தளவுக்கு நீட் அண்ட் அழகாக இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் தெரியுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள், ஒரு கிராண்டான லேஸு, பாம்பாம், பேட்ச்சு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு சிம்பிள் நீட்டு ஒரு சாரீ தான். பட்டு சாரீக்கு ஒரு அழகான நெக் டிசைனாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்களாலே தெரியும் இது எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்றது. ரொம்பவே அழகாக தான் இருக்குது. சாரீ கலரை வந்து நம்ம உள்ளே வச்சு அழகாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.